குறைஞ்சபட்சம் தெளிவான ஹராம். தெளிவான ஹராம் சொன்னமா இல்லையா? பணத்தை கொடுத்து மாசம் மாசம் 5000 வாங்குறது, மாசம் மாசம் 10,000 வாங்குறது, ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் வாங்குறது, இதெல்லாம் தெளிவான ஹராம். இது தெளிவான வட்டியில கட்டுப்பட்டது. இப்ப இந்த மாதிரியான ஹராமையாவது நாம செய்யாம இருக்கணுமா இல்லையா? இந்த ஹராமுகளை செய்து கொண்டு நம்முடைய எந்த வணக்கங்கள் ஏற்கப்படுது? ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தினருக்காக ஹலாலான வருமானத்திற்கு அவன் உழைத்தா, இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 நேர தொழுகா மரத்திலிருந்து பாவங்கள் உதிர்றமா, இலைகள் உதிர்ற மாதிரி பாவங்கள் உதிருதுன்னு சொல்லி, அது தொழுகையாளிக்கு மட்டும் வரல, ஹலாலுக்காக வேர்வு சிந்துறான் இல்லையா? மனைவி மக்களுக்கு ஹலாலான உணவு கொடுக்கணும், அதுக்காக வேர்வை சிந்துறான் பாருங்க, அந்த வேர்வை துளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்யற மாதிரி இன்னைக்கு ஜிஹாதுங்கிறது எதிரிகளோடு வாளேந்தி சண்டை போடுறதல்ல. இன்னைக்கு ஜிஹாதுங்கிறது ஹலால் வருமானம் தான். என்ன ஆனாலும் சரி, ஹராமோ சந்தேகத்திற்கிடமானவைகளோ இது எதுவுமே வேண்டாம், முழுக்க ஹலால் வந்தா போதும் என்று ஒரு மனிதன் நினைத்தான் சொன்னா, இந்த காலத்துல பெரிய முஜாஹித் என்று உலமாக்கள் அவனை சொன்னான். எனவே அருமையானவர்களே, நாமோ என்னென்ன தவறுகள் இன்றைக்கு நடக்கிறதோ எல்லாவற்றுக்கும் காரணம் இதுதான். இப்போ ஹதீஸில் 1 திர்ஹம் ஹராம் 30 முறை விபச்சாரத்தை விட கூடியதுன்னு வருது. பலருக்கும் இந்த ஹதீஸில் ஒரு ஐயமும் இருக்குது. என்னங்க, ஜினாவை விட ஒரு ஹராமான 1 பைசா கடினமானதா? அதுவும் எத்தனை தடவை? 30 தடவை. விபச்சாரம் செய்வதை விட ஒரே 1 திர்ஹம் வட்டி கடுமையானது. ஹதீஸ் அப்படிதான் இருக்குது. சில உலமாக்கள் விளக்கம் சொன்னாங்க, இல்லை இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது எதுவும் மிகையாலாம் சொல்லப்படலை. 30 முறை ஜினா செய்வதை விட 1 திர்ஹம் வட்டி காசு மோசமானது அப்படின்னு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அந்த ஜினாவுக்கு காரணமாக இருப்பதை இந்த வட்டி காசு தான், அதற்கு காரணமாக இருப்பதை இந்த ஹராமான காசு தான். இது உள்ள போனா மனிதனுக்குள் எல்லா கெட்ட சிந்தனைகளும் எல்லாமே வரும். இது செஞ்ச வேலை தான் அது. அதனால அந்த விபச்சாரத்துக்கு காரணமே இந்த வட்டி காசு என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க. எனவே அருமையானவர்களே, பணம் வருமானம் இந்த விஷயத்துல பேணுதல் நமக்கு தேவை, ரொம்ப ரொம்ப பேணுதல் தேவை. எல்லாவற்றுக்கும் லோன் வாங்காதீங்க. லோன் வாங்குறதே ஹராம். அது ஒரு நிர்பந்தங்கள், ரொம்ப நிர்பந்தம். அதெல்லாம் அந்த மாதிரி நிர்பந்தம்லாம் இப்போ யாருக்கு இருக்குது? அந்த நிர்பந்தங்கள், அந்த மாதிரியான அவசரங்கள் யாருக்கு இருக்குது? அப்படி இல்லை. நம்ம அப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு லோன் வாங்குறது, அதில் தான் இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு அல்லாஹ் அதில் பறக்க செய்ய மாட்டான். நீங்கள் வட்டி கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, அது அழிவை நோக்கி தான் போகும். கடைசியில் அது அழிவில், ஹசாரத்தில், இழப்பில் போய் தான் முடியும் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மள்கிட்ட என்ன இருக்குது? நம்முடைய பொருளாதாரம் என்ன இருக்கிறதுல எவ்வளோ இருக்கிற சொத்தை விற்று வீட்டை கட்டுங்க, என்ன இருக்குதோ அதை விற்றுருங்க. ஆனால் பேங்க்ல போய் லோன் வாங்காதீங்க. லோன் வாங்கிட்டா அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. இப்போ நிறைய இளைஞர்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹராம். அது கிரெடிட் கார்டு வாங்குறது ஹராம். ஏன்னா அது பெரிய பேராசை. எங்கே போனாலும் என்ன வாங்கணும், எல்லாத்தையும் வாங்க சொல்லும். ஒன்று, எல்லாவற்றையும் பார்க்கறதையெல்லாம் வாங்க சொல்லும் இல்லையா? அப்போ அது பெரிய ஹராம். அது ரெண்டாவது, அது வட்டி தான். அது குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பணத்தை செலுத்திட்டா வட்டி இல்லைன்னாலும் அதில் நீங்கள் கையெழுத்து போடுறதே ஹராம் தான். அதனால தான் சஹாபா பெருமக்கள் எதனால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அடிமை கொண்டு கொடுத்த பாலை குடிச்சிட்டாங்க. அப்புறம் அவன் அது தவறான சம்பாத்தியத்தில் வாங்கின பாலுன்னு தெரிஞ்சதும் ஏன் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது உள்ளே இருந்தால் பெரிய ஆபத்து. அவ்வளோத்தையும் வாந்தி எடுத்த பிறகு அல்லாட்ட என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாம் நான் என் முயற்சியில் இந்த பாலை எவ்வளவு தூரம் வெளியேற்ற முடியுமோ வெளியேற்றிட்டேன், ஆனாலும் என் நரம்புகளில் அதன் ஈரம் இருக்கத்தான் செய்யும். என்னுடைய இறைப்பையில் அது கொஞ்சம் கலந்துட்டது தான். எல்லாம் இதுக்காக நான் உன்ட மன்னிப்பு தேடுறேன். அது என் சக்தி இல்லை. என்னங்க, பாலை வாந்தி எடுத்துட்டு அல்லாட்ட கேட்குறாங்க. நான் வாந்தி எடுத்துட்டேன், என்னுடைய முயற்சி எவ்வளவோ அவ்வளோ நான் செஞ்சுட்டேன், ஆனால் இந்த பாலால் என் நரம்புகள் நனைந்தது தான். அதை நான் துடைக்கிற சக்தி இல்லை. என் இறைப்பையில் அது கொஞ்சம் கலந்தது தான், அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அதை நீ மன்னிச்சிரு. எவ்வளோ பெரிய உச்சகட்டமான பேணுதல் பாருங்க. இதுதான் சஹாபாக்கள் பயந்தாங்க, அது சரியில்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும் சொல்லி.